Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. காலையில் லீலாவோட நிச்சயதார்த்தம் அது நல்லபடியாக நடக்கணுமேனு தான் டென்ஷனாக இருக்கு. கவலைப்படாமல் போய் தூங்குங்க. தம்பி என்னம்மா? தம்பி லீலாவை காணும் தம்பி. நீங்க நினைக்கிற மாதிரி கிருஷ்ணா லீலாவை ஒன் சைடா லவ் பண்ணல, பிளாக்மெயிலும் பண்ணல. அத்தனை உண்மைதானா? சத்தியமான உண்மை. அவங்கள ஒண்ணு சேர்ந்து வாழ விடுங்க. இன்னைக்கு நான் அடிக்கிற அடியில உன்னோட பழைய ஞாபகம் மட்டும் இல்ல, போன ஜென்மத்து ஞாபகம் இப்ப வரப்போகுது பாரு. இன்ஸ்பெக்டர் நிறுத்துங்க. யார் நீ? ஸ்டேஷனுக்குள்ள வந்து எனக்கே ஆர்டர் போடுற? இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நான் தேன்மொழி கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி சிவகுமார். இவர் என் கம்பெனில தான் மேனேஜர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஓ, உன் சப்போர்ட்ல தான் இவன் பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்கானா? இவனோட பொம்பளை பொறுக்கித்தனத்துக்கு நீயும் பார்ட்னரா? இன்ஸ்பெக்டர் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். அப்புறம் இத பாருங்க இன்ஸ்பெக்டர், இந்த சொசைட்டில ஒரு நல்ல அந்தஸ்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற பில்டர்னா, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பொம்பளை பொறுக்கியெல்லாம் வேலைக்கு வச்சிருக்க? சாரி, ஒரு மிஸ்டேக்கன். இளங்கோ அப்படிப்பட்ட ஆள் இல்ல. இஸ் a perfect gentleman. யாரு இவன்? ஜென்டில்மேனா? அந்த பொண்ணோட கண்ணீர் சொல்லுதியா இவன் யாருன்னு. ஏமா என்ன பார்த்து சொல்லுமா. இளங்கோ உங்ககிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாரா? உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்ன பார்த்து சொல்லு. ஆமா சார், இவரே என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாரு. இப்போ என்னையா சொல்ற? மேஸ்திரி நீங்க சொல்லுங்க. இளங்கோ உங்களுக்கு நல்லா தெரியும்ல, என்ன நடந்துச்சு? ஹலோ மிஸ்டர், இங்க நான் தான் விசாரிக்கணும், நீங்க விசாரிக்க கூடாது. எல்லாரையும் உங்களுக்கு ஃபேவராக பாக்குறீங்களா? அப்படி இல்ல இன்ஸ்பெக்டர், ஏதோ தவறு நடந்திருக்கு. பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இளங்கோ ஜாமீன்ல எடுத்துக்கிறேன். நோ, இவனை வெளியே விட முடியாது. இவனை வெளியே விட்டா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும். குறைஞ்சபட்சம் 7 வருஷமாவது உள்ள வச்சு லாடம் கட்டினா தான் இந்த பொம்பளை பொறுக்கிக்கு அறிவு வரும். போது நிறுத்துங்க. யார் பொம்பளை பொறுக்கி? யார் பொம்பளை பொறுக்கி? அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்க, அவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா, இவ்வளவு எமோஷனலா பேசுறியே, நீ யாருமா? She is my wife. உன் பொண்டாட்டி தானே? என்னவோ இவன் பொண்டாட்டி மாதிரி வக்காலத்து வாங்கி பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர், you crossing your... அவர் பொண்டாட்டி தான். அவர் கையால தாலி கட்டிக்கிட்ட பொண்டாட்டி தான். கவிதா, என்ன மன்னிச்சிடுங்க. அவர் வேற யாரும் இல்ல, என் தாய் மாமன். எனக்கு தாலி கட்டின புருஷன். என்ன மிஸ்டர், நீங்க என்னமோ இவள பொண்டாட்டின்றீங்க, இவங்க என்னமோ இவரை தாலி கட்டின புருஷன்றாங்க. என்ன எல்லாரும் ஒரு குரூப்பா அலையறீங்களா? எல்லாரும் தூக்கி உள்ள வைக்கட்டுமா? வேண்டாம் இன்ஸ்பெக்டர், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். எங்க ஊர்ல நான் தாலி கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் எனக்கு விருப்பம் இல்லாததுனால என் மேல விரல் கூட படாம நான் ஆசைப்பட்டவரோட அமுச்சு வச்சவர் இவரு. இவரா பொம்பளை பொறுக்கி? இவரு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துருப்பாரு. அப்போ இந்த பொண்ணு மேஸ்திரி சொல்றது பொய்யா? ஆமா, பொய்தான். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ.
இன்ஸ்பெக்டர், சூப்பர்வைசரை மேஸ்திரி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தேன். மேஸ்திரி புதுசா எல்சிடி டிவி, பைக்கு, ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கி வச்சிருக்காராம். முந்தானத்து வரைக்கும் டெய்லி 600 ரூபா சம்பளம் வாங்கிட்டு அதையும் வீட்டில் கொடுக்காம வீட்டில் பால் கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம்னு அவங்க ஒய்ஃப் வந்து அப்பப்போ 200-300 வாங்கிட்டு போவாங்க. அப்படி இருக்கிற குடும்பத்தில் திடீர்னு இவ்வளோ பொருட்கள் வாங்குறதுக்கு எப்படி பணம் வந்துச்சு? கொஞ்சம் விசாரிங்க அவரை. ஏய், இங்க வாடா. சார் வேணாம் சார், என்ன அடிச்சிடாதீங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சொல்றா. சொல்றானா? அங்க என்னடா பார்வை? சார் நானா பண்ணல சார், கார்த்திக் சொல்லி தான் சார் நான் இதை செஞ்சேன். கார்த்திகா? யாரா அவன்? சொல்றேன் சார். ஏண்டி, இவன் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டானா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? வீணா ஒரு நல்லவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? சார், சாரி சார், உங்களை வேற நான் தெரியாம அடிச்சிட்டேன். பரவாயில்லைங்க சார், நீங்க இவங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏன் சார் நீங்க தயங்குறீங்க? கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல சார், ஏதோ பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க. அப்போ அந்த கார்த்திக் மேலேயாவது கம்ப்ளைண்ட் கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். அவ விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். இவரை நாங்க வீட்டுக்கு கூட்டு போலாமா? தாராளமா கூட்டிட்டு போங்க. சாரி சார், ஏதோ தப்பு நடந்துடுச்சு, எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. பரவாயில்ல சார். தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். வாங்க போலாம். கவிதா, இப்படி பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? ஏதாவது பேசு. என் மேல நீ வச்சிருக்கிற மரியாதை அவ்வளவுதானா? எல்லா விஷயத்திலையும் நீ வெளிப்படையா இருப்பேன்னு நான் உன்னை நம்பினேனே, ஏன் இப்படி என்னை ஏமாத்தின? இளங்கோ உன் மாமாங்கிற உண்மைய ஏன் என்கிட்ட சொல்லாம மறைச்ச? அது மட்டும் இல்லாம அவர் மேல வெறுப்பா இருக்கிற மாதிரி நடந்துக்கிட்டு என்கிட்ட வேஷம் போட்டிருக்க. உன் மாமனை பத்தின உண்மை தெரிஞ்சா உன் வாழ்க்கை பறி போயிடும், நான் உன்னை உதறி தள்ளிடுவேன்னு நினைச்சியா? ஏன் கவிதா, நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? எதுக்காக உன் மாமாவை பத்தின உண்மையை என்கிட்ட மறைச்ச? சொல்லு கவிதா. கவிதா மேல எந்த தப்பும் இல்லை தம்பி, எல்லா தப்பும் என் மேலதான். என்ன சொல்றீங்க? கவிதா தான் மாமனை பத்தின எல்லா உண்மைகளையும் என்கிட்ட சொல்லிட்டா. உங்ககிட்ட சொல்லணும்னு துடிச்சா, நான் தான் தம்பி வேண்டான்னு தடுத்துட்டேன். அப்போ உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்லை தம்பி, இது சொல்லி சந்தோஷப்படுற விஷயம் இல்லையே. இந்த சங்கடமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உங்க மனசை வேதனைப்படுத்த வேணான்னு தான் கவிதா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேண்டான்னு சொன்னேன். 2 பேருமா சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திருக்கீங்க. இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சார் இல்லைங்கோ, நீங்க அமைதியா இருங்க. உங்க மேல எந்த தப்பும் கிடையாது. பாவம், நீங்களே உங்க கடந்த கால வாழ்க்கையை மறந்து வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க 2 பேரும் இல்ல என்ன? சார், நான் ஒரு விஷயம் சொல்லணும். என்ன இல்லைங்கோ, சொல்லுங்க. எப்போ நான் உங்களோட வந்து கவிதாவை நேரில் பார்த்தனோ அப்பவே என்னோட பழைய நினைவுகள்லாம் வந்துடுச்சு. என்ன சொல்றீங்க இளங்கோ? அப்போ நீங்களும் இத்தனை நாள் என்னை ஏமாத்திட்டு இருந்தீங்களா? ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க சார், நான் வேணும்னு உங்களை ஏமாத்தல. கவிதா இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழட்டுமேனு நான் தான் அவளை சென்னை அனுப்பிச்சு வச்சேன். அவள் வந்த இடத்துல யாரை நம்பி வந்தாலோ அவன் ஏமாத்திட்டாங்கிற விஷயம் அப்புறம்தான் எனக்கு தெரிய வந்தது. அந்த கார்த்திக்குங்கிறவன் கருப்பா சிகப்பா அவன் எப்படி இருப்பானே எனக்கு தெரியாது.
அவனை பழி வாங்குறதுக்காக தான் நான் சென்னை வந்தேன். அப்படி வரும்போது தான் நான் உங்கள் காரில் அடிபட்டு சுயநினைவை இழந்தேன். என்ன நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கொஞ்ச நாள் கழித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க. வீட்டுக்கு வந்து கவிதாவை பார்த்த உடனே எனக்கு பழைய நினைவுகள்லாம் திரும்ப வந்துருச்சு. கவிதா நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டு போனேன். என்னுடைய துரதிர்ஷ்டம் என்னை தேடி கண்டுபிடிச்சி மறுபடியும் இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்க. இந்த சூழ்நிலையில் தான் கார்த்திக் யாருன்னே தெரியாமல் இருந்து அவனோட பழக்கம் வச்சுருந்தேன். அப்புறம்தான் தெரிஞ்சது கவிதா வாழ்க்கையை கெடுத்தது அவன்தான், உங்கள் பிஸ்னஸ்க்கு இடைஞ்சலாக இருக்கிறது அவன்தானு. நான் பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் இத்தனை நாளாக இந்த வீட்டில் இருந்தேன். ஆனால் கவிதா அவசரப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. இனிமே இங்கே இருக்கிறது நல்லதில்லை. நான் புறப்படுறேன். இளங்கோ, ஒரு நிமிஷம். என்ன இளங்கோ, கார்த்திகால எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, உங்களுக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன்னு இப்பதான் சொன்னீங்க. அதுக்குள்ள கிளம்புறேங்கிறீங்க. நீங்க சொன்னது வெறும் வாய் வார்த்தை தானே? இதுல எந்த உண்மையும் இல்லையா? இல்லை சார், அது இதை பாருங்க இளங்கோ, நீங்க இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லை சார், சரியா வர. இளங்கோ ப்ளீஸ். கவிதா, உன் மாமா இங்க இருக்கிறதுனால உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லைங்க. கேட்டீங்கல்ல, நீங்க எங்கேயும் போக வேணாம், இங்கே இருக்கலாம். இளங்கோ, என்ன அமைதியா இருக்கீங்க? சரின்னு சொல்லுங்க. இளங்கோ, தம்பி தான் இவ்வளோ தூரம் சொல்லுதில்ல, சரின்னு சொல்லுங்க. ஆமா மாமா, நீங்க எங்கேயும் போக வேணாம். இங்கே இருக்குன்னு சொல்லுங்க மாமா. ம், சரி வாங்க. அம்மா, 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 நான் ராஜா வந்திருக்கேம்மா. என்னம்மா இது? இங்கேயே இப்படி வந்து படுத்திருக்கீங்க? என்ன பண்றது, எனக்கு இன்னும் சாவு வரலையே. என்னம்மா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வெளியில தலை காட்ட முடியலப்பா. உன் முகத்தை கூட என்னால பார்க்க முடியல. கூடி குறுகி போய் கிடக்கிறப்பா. அந்த படுபாவை இப்படி பண்ணிட்டு போயிட்டாளே. அம்மா, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிம்மா? ஏதாவது சாப்பிட்டீங்களாம்மா? சொல்லுங்கம்மா, ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா? சாகணும்னு நினைக்கிற நான் எதுக்குப்பா சாப்பிட போறேன்? எனக்கு சாப்பாடு ஒரு கேடா. நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன், சாப்பிடுங்க. வேண்டாம் தம்பி, அந்த சண்டாளி இந்த வயித்துல சுமந்த பாவத்துக்கு நான் பட்டினி கிடந்தே உசுர விட்டுறேன். அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. நீங்க எதே வயத்துல தானே இளவரசி சுமந்தீங்க. அவங்களுக்காகவாவது நீங்க வாழ்ந்து தானே ஆகணும். அவ பிறந்த வயித்துல தானே இவளும் பிறந்தா. இளவரசி குடிச்ச எச்சி பாலை குடிச்சு தானே இவளும் வளர்ந்தா. ஆனா இளவரசிக்கு இருக்கிற நல்ல புத்தி ஏன்பா இவளுக்கு இல்லாம போயிடுச்சு. தனக்கு பிடிக்காத மனுஷன் கழுத்துல தாலி கட்டினாலும்
என் பேச்சை கேட்டுக்கிட்டு என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து குடும்பம் மானம் மரியாதைக்காக புருஷ வீட்டுல போய் வாழ்றான்ல. ஆனா இந்த படுபாவி ஒரு அயோக்கிய பையல நம்பி குடும்ப மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டாளே. அவ வயித்துல புள்ளைய வேற சுமந்துக்கிட்டு இப்படி ஓடி போயிட்டாளேப்பா. அந்த பொறுக்கி இவளை கொண்டு போய் வாழ வைக்க போறா. எங்க நடுத்தூர்ல நிக்க வைக்க போறா. என் புள்ள மனசை கெடுத்த அவன் நல்லாவே இருக்க மாட்டாப்பா. அவன் நல்லாவே இருக்க மாட்டா. அவனுக்கு நல்ல சாவே வராது. அவன் நாசமா போயிடுவான். அவன் லாரிலயோ ரயிலையோ அடிபடுதான் சாக போறான். அடிபடுதாப்பா சாக போறான். அம்மா, அம்மா, இன்னும் லீலாவை நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? ஆமாங்க, நான் வந்து பார்த்தேன், கதவெல்லாம் திறந்திருந்தது. கூப்பிட்டு பார்த்தேன், வரவே இல்லை. பார்த்தா சாப்பிடாம கொள்ளாம இந்த மூலையில படுத்திருக்காங்க. நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. ஏமா இன்னும் போனவளே நினைச்சு அழுத்துட்டு இருக்க? சரி வா, உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடலாம். இல்ல இளவரசி, வேண்டாம். என்ன இப்படியே விட்டுடு. நான் இப்படியே பண்ணி கிடந்து செத்து போயிடுறேன். ஏமா, லீலா மட்டும்தான் உன் பொண்ணா? நான் உன் பொண்ணு இல்லையா? அவளுக்காக சாப்பிடாம இருந்து சாவ, எனக்காக வாழ மாட்டேல்ல? எனக்கு வேண்டாண்டி. எனக்கு நீ வேணுமா? வா, வந்து சாப்பிடு. வேண்டாம் இளவரசி, நான் சாப்பிட்டு என்ன பண்ண போறேன் சொல்லு. அம்மா வாங்கம்மா, வந்து சாப்பிடுங்க. வந்து சாப்பிடுமா, வா. வாங்கம்மா. நான் சொல்றது உயிரோட கேளுமா. என்ன பண்ண போறேன்? நான் சொல்றது கேளு, வா. வேண்டாம் இளவரசி. எந்திரிமா, எந்திரி. வாங்கம்மா. வாமா. எஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். உட்காருங்க. தேங்க்யூ டாக்டர். என் ஒய்ஃபுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? நோ ப்ராப்ளம். ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவங்கள ஜெனரல் வார்டுக்கு மாத்தியாச்சு. நீங்க போய் பார்க்கலாம். தேங்க்யூ டாக்டர். அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்ததுனால வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல டாக்டர்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம். நீங்க போய் உங்க ஒய்ஃபை பாருங்க. ஓகே டாக்டர். ம். ஹலோ ஹலோ. ஹலோ, மாத்திரை போடணும். வெறும் வயிற்றுல மாத்திரை போடக்கூடாது. அதான் ஜூஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை குடிச்சிட்டு மாத்திரை போட்டுக்க. பால். ஹலோ,
ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. இனிமே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. மாடியிலிருந்து கீழே விழுந்ததுனால இடுப்பில் அடிபட்டிருக்கு. அதனால தான் இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அத்தை, மாமா, அம்மா எல்லாரும் இவ்வளோ நேரம் இங்கே தான் இருந்தாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன். உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தானே காரணம். ஆமாம், நான் தான் காரணம். என் மேலே இருக்க கோவத்தை, ஆத்திரத்தை ஏதோ ஒரு வழியில் வெளிப்படுத்தணும்னு நினச்சதுனால தானே இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து படுத்திருக்க. ஆம்பளைங்க குடிக்கிறது தப்புன்னு கண்டிக்கிறவங்க எங்கள் அம்மா. ஒரு பொண்ணு, அதுவும் தான் மருமக அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு போதையில் தான் மாடியிலேருந்து கீழே விழுந்தான்னு தெரிஞ்சா அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. அதனால தான் டாக்டர்கிட்ட நீ மாடியிலேருந்து தவறி தான் கீழே விழுந்துட்டேன்னு பொய் சொல்ல சொன்னேன். உங்கள் அப்பா அம்மா கிட்டேயும் அதே பொய் சொல்லி தான் சமாளிச்சிருக்கேன். நீ போதையில் தான் கீழே விழுந்துன்னு வெளியில் யாருக்கும் தெரியாது. அதனால் நீயும் நடந்த உண்மையை வெளில சொல்லாமல் நான் சொன்ன அதே பொய்யை மெயின்டைன் பண்ணு. அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. வெளிநாட்டு பொண்களுக்கு வேணால் குடிக்கிறது ஒரு சாதாரணமாக நாகரிகமான விஷயமா இருக்கலாம். ஆனால் நம்ம நாட்டு குடும்ப பெண்களுக்கு குடிக்கிறது அழகில்லை. இதை நான் உன் புருஷனாக சொல்லலை, ஒரு ஒரு வெல்விஷராக தான் சொல்கிறேன். நீ நானும் சந்தோஷமாக இருக்கிறதா தான் உங்கள் அம்மா அப்பா நினச்சிட்ருக்காங்க. இந்த விஷயம் வெளில தெரிஞ்சால் அப்புறம் நம்ம விஷயம் வெளில வந்துடும். அதனால் தயவு செஞ்சு நீ தவறி தான் கீழே விழுந்தேன்னு பொய் சொல்லணும். மறந்தும் உண்மையை சொல்லிடாத. சுப்பிரமணி, எனக்கு என்னமோ இளவரசிக்கிட்ட உண்மையை சொல்லிட்டு வந்துக்கலாமான்னு தோணுது. எதுக்காக சுப்பிரமணி வியாபார விஷயமா சேலத்துக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு வந்த? இளவரசியும் அவங்க அம்மாவும் லீலா மேல கோவத்துல இருக்காங்க. இப்போ போய் நான் லீலாவை தேடி கிருஷ்ணாவோட ஊருக்கு போறேன்னு சொன்னா அவங்க ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க தான். அப்புறம் எதுக்காக கிருஷ்ணாவையும் லீலாவையும் தேடிக்கிட்டு நம்ம இவ்வளவு தூரம் வரணும்? என்னடா பேசுறேன்? இளவரசிக்கும் அவங்க அம்மாவுக்கும் லீலா மேல வச்சிருந்த பாசத்தினால, நம்பிக்கைனால அவ துரோகம் பண்ணிட்டான்ற கோவம் நிறைய இருக்கு. அதுக்காக அவ எப்படியாவது போட்டோன்னு நம்ம விட்டுற முடியுமா? கிருஷ்ணா நல்லவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் எப்படிப்பட்டவன்னு உனக்கும் தெரியும். அவ அவனை நம்பி போயிருக்கா. அவன் நிலைமை என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான். ஆனா கிருஷ்ணாவோட வீட்டை இந்த ஊர்ல எப்படா கண்டுபிடிக்கிறது? டேய், இது சிட்டி இல்லடா, கிராமம். பேரை சொன்னா போதும், குலம் கோத்திரத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அப்படிங்கிற அவரை கேட்க. சரி. வண்டியை முன்னாடி தள்ளி கொண்டு போப்பா. போ போ. வண்டி நல்லா கழுவி விட்டுறணும். என்ன அண்ணே, வணக்கங்க. வணக்கம். இங்க கிருஷ்ணாங்கிற ஒரு... எந்த கிருஷ்ணா? சென்னையில வேலை பார்க்கறாரு. அவர் ஊரு சிவகிரின்னு தான் சொன்னாரு. நீங்க எங்க இருந்து வரீங்க? நாங்க சென்னையில இருந்தா வரோம். நாங்க கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட்ஸ்னே. ஓ அப்படியா? இந்த ஆத் தாண்டி போனீங்கன்னா அங்க ஒரு டேங்க் ஒன்று வரும். சரிண்ணே. அங்க யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஆமாங்க, வரேண்ணே. நாங்க வெளியூர்ல இருந்து வரோம். சொல்லுங்க. கிருஷ்ணாவை பார்க்கணும். அவர் வீடு எதுன்னு சொல்ல முடியுமா? அதோ அந்த வீடு தான். அந்த வீடா? ஆமா. ரொம்ப நன்றி. வணக்கம். கதவு சாத்திருக்கேன். தட்டி பாரு.
வர்றா. வணக்கங்க. யார் நீங்க? என்ன வேணும்? நாங்க கிருஷ்ணாவோட ஃப்ரெண்ட்ஸு. சென்னையில இருந்து வரோம். நான் கிருஷ்ணாவோட மாமா தான். ஓ, உள்ள வாங்க. ஆ. வாங்க. நீங்க உட்காருங்க. நான் கிருஷ்ணாவோட அம்மாவை கூட்டு வந்துடுறேன். சரிங்க. அக்கா, அக்கா, என்னப்பா? கிருஷ்ணாவோட சிநேகிதங்க சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. வா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம் தம்பி. என் புள்ள நிலைமைய பாத்தீங்களாப்பா? அவ எனக்கு காரியம் பண்ணுவான்னு நினைச்சேன். ஆனா நான் அவனுக்கு காரியம் பண்ண வேண்டியதா போயிடுச்சு. தவமா தவம் இருந்து பெத்த என் புள்ள முகத்தை கடைசியில என்னால முழுசா கூட பார்க்க முடியலையப்பா. பொட்டலமா தான் கட்டி கொண்டு வந்து கொடுத்தாங்கப்பா. நான் என்னத்த பண்ணுவேன்? அம்மா, இது எங்க எப்படி நடந்துச்சுமா? என்ன தம்பி எப்படி கேக்குறீங்க? அப்போ நீங்க விஷயம் தெரியாம தான் வந்தீங்களா? அது சொல்லுங்க தம்பி. இல்ல, தப்பா நினைக்காதீங்க. நாங்க 2 பேரும் வேலை விஷயமா கோயம்புத்தூர் வந்தோம். கிருஷ்ணா அடிக்கடி எங்க ஊருக்கு வாடான்னு சொல்லிட்டே இருப்பான். அதான் போற வழிதானேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தோம். உங்களை வர சொல்லிட்டு அவன் போயிட்டானேப்பா. எப்படி நடந்துச்சு? என்ன ஏதுன்னு சரியா தெரியலப்பா. ரயில்வே ட்ராக்ல அடிபட்டு கிடந்தான்னு அவ பர்ஸு செல்போன் வச்சு தான் எங்களுக்கே தகவல் சொன்னாங்க. அடையாளம் தெரியாத அளவுக்கு குறைஞ்சு போயிட்டாப்பா. பொட்டலமா கட்டித்தான் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அப்பா கிருஷ்ணா, அக்கா, என்ன விட்டுட்டு போயிட்டியேப்பா. தம்பி உட்காருங்க. டீ காஃபி ஏதாவது? வேண்டாங்க, நாங்க கிளம்புறோம். கொஞ்சம் மோராவது சாப்பிடுங்க. ஹலோ டாக்டர். ஏன் இப்படி பேஷண்ட்டை சுத்தி இவ்ளோ கூட்டமா இருக்கீங்க? சாரி டாக்டர், இப்ப கிளம்பிடுவோம். இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்ல டாக்டர். பெட்ல சாஞ்செல்லாம் உட்கார முடியுதா? முடியுது டாக்டர். பெயின் இருக்கா? லேசா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். மேடம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல? நோ நோ, ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். நீங்க பயப்பட தேவையில்லை. உயரத்துல இருந்து விழுந்ததுனால டிஸ்க் விலகி இருக்கு. அதனால கொஞ்ச நாள் ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, அவ்வளவுதான். ஹாஸ்பிட்டலே வச்சு பார்த்துக்கலாமா இல்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துக்கலாமா? ஹாஸ்பிட்டல்ல வச்சு பாத்துக்கணுங்கிறது இல்ல. நீங்க உங்க வீட்ல வச்சு கூட பாத்துக்கலாம், அது உங்க விருப்பம். ஆனா வீட்ல வச்சு பாத்துக்கிறதா இருந்தா மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நோ ப்ராப்ளம் டாக்டர், நாங்க கரெக்டா பாத்துப்போம்.
அப்போ எப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம் டாக்டர்? நாளைக்கே கூட நீங்க கூட்டிட்டு போலாம், ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா நான் சொன்ன மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க டாக்டர். ஓகே. தேங்க்யூ டாக்டர். இட்ஸ் ஓகே. அப்போ நாம டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். என்னக்கா அப்படியே பண்ணிடலாமா? சரின்னு தான் சொல்லிட்டானேப்பா. வீட்டில் கூட்டிட்டு போய் வச்சு பார்த்துக்கலாம். சரிக்கா. நான் போய் பில்லுலாம் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். நானும் வரேன் மாப்ள. ஷாமலா போயிட்டு வந்துடுறேன். சரிங்க. இந்தாம்மா, இது குடிமா. குடி. இளங்கோ சார், பெங்களூர் ட்ரிப் 3 நாள்ல முடியுமான்னு தெரியல. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா நாளும் ஆகலாம். ஸோ இருக்கிற வேலையெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? ஓகே சார். என்னங்க ஃபைல். ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. மற்ற விஷயங்கள ஐ ஹோப் யூ கேன் டீல் இட். ஓகே சார். ஓகே. இந்த டாக்குமெண்ட்ஸையும் ஆஃபீஸ்லேயே வச்சிருங்க. இந்தாங்க. லேப்டாப் சார்ஜ் போட்டியா? போட்டேன். சார்ஜர் எடுத்து வச்சிட்டேன். சரி, என் ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் அப்பவே வண்டியில வச்சிட்டேன். ஆல்ரைட். அப்புறம் இளங்கோ, மாலா மேடம் கம்பெனிக்கு போய் நெக்ஸ்ட் பேமெண்ட் வாங்கிடுங்க. அதே மாதிரி ஏதோ சொல்லணும்னு இருந்தேனே, ஒர்க் எவ்வளோ முடிச்சிருக்குங்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருங்க. சரிங்களா? இந்த ஃபைலு என்னாச்சு இளங்கோ? சார், அந்த கம்பெனிக்கு போறதுக்கு எனக்கு பிடிக்கல சார். அந்த கார்த்திக் பார்த்தா அப்படி கொல்லணும் போல இருக்கு. அன்னைக்கு அவன் கதையை முடிச்சிருப்பேன். நீங்க சொன்னதால தான் விட்டேன். இளங்கோ, கூல் டவுன் யுவர் டெம்பரமெண்ட். ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க? இதை பாருங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம்னு ஒன்று வரும். அவன் மறுபடியும் நம்ம விஷயத்துல ஏதாவது தலையிட்டானா அப்போ பார்த்துக்கலாம். ஓகே? அங்க நீங்க எதுக்கு போய் கார்த்திகை பார்த்துட்டு இருக்கீங்க? டைரக்டா மாலா மேடம் கிட்டே போய் டீல் பண்ண வேண்டியதானே? குட். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? கவிதா, நீ ஃப்ரீயா இருக்கும்போது அவருக்கு சைட்டுக்கு போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஓகே? என்னப்பா இவ்வளவு சீக்கிரம் கூட்டு வந்துட்டீங்க? இன்னும் டைம் இருக்குல்ல? ஸ்கூல்ல வாந்தி எடுத்திருக்கிறா, ஜுரம் வேற. ஃபோன் பண்ணாங்க, அதான் போய் கூப்பிட்டு வந்துட்டேன். குட்டி, ஆமா ஜுரம் அடிக்குது. ஏய், என்ன இவ்வளவு பச்சை தண்ணில குளிக்க வச்சிட்டியா? இல்ல, சுடு தண்ணில தான் நான் குளிக்க வச்சேன். ஐஸ்கிரீம் ஏதாவது கொடுத்தியா சாப்பிட? இல்லங்க, அதெல்லாம் எதுவும் சாப்பிடல. சரி, ஒன்னு பண்ணு, நீ ரெடியாகு. போகும்போது நான் கிளினிக்ல டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். இல்ல, இப்ப கிளினிக் இருக்காது. நான் ஈவினிங் அவளை கூட்டிட்டு போய்க்கிறேன். சரி, தேன்குட்டி, அம்மாவோட கிளினிக்கு போயிட்டு வரணும். சரியா? டாக்டர் கொடுக்குற மாத்திரையெல்லாம் ஒழுங்கா சாப்பிடணும். வரும்போது நான் ஊர்ல இருந்து பிஸ்கெட், சாக்லேட்ஸ், பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வரேன். ஓகே? குட் கேர்ள். சரி, நான் கிளம்புறேன். வரேன் இளங்கோ. நானும் கிளம்புறேன். பாய் செல்லம். பாய். வரேன் கவிதா. வரேங்க. வா. என்னென்ன சொல்றீங்க? கிருஷ்ணா இறந்துட்டானா? ஆமா சண்முகம், ரயில்ல அடிபட்டு இறந்திருக்கான். வீட்டுக்கு டெட் பாடி தான் வந்திருக்கு. பெத்த புள்ளைய பறி கொடுத்துட்டு அவங்க அம்மா அழுததை பார்க்கும்போது எனக்கே மனசு கஷ்டமா போச்சு. அதனால தான் உங்ககிட்ட எதுவும் விசாரிக்காம திரும்பி வந்துட்டேன். கிருஷ்ணா இறந்து போயிட்டானா? அப்போ கிருஷ்ணாவை நம்பி வீட்டை விட்டு வெளியில போன லீலாவுடைய நிலைமை? அதான் சண்முகம், எனக்கும் குழப்பமா இருக்கு. ஒருவேளை கிருஷ்ணாவை தேடி போன லீலாவுக்கு அவன் இறந்து போன செய்தி தெரிஞ்சு திரும்ப வீட்டுக்கு வர பயந்துகிட்டு வேற எங்கேயாவது போயிருப்பாளோ? இல்லைண்ணே, லீலாவும் இறந்து போயிருக்கணும். என்னடா சொல்ற? அதாவது லீலாவை கிருஷ்ணா கொலை செஞ்சிருக்கணும்னு சொல்ல வரேன். கொலையா? ஆமாண்ணே, கிருஷ்ணா லீலாவை கர்ப்பமாக்கிட்டு கை கழுவ பார்த்துருக்கான். லீலா அவனை தேடி போய் நியாயம் கேட்டு சண்டை போட்டிருக்கான். அப்ப நடந்த தகராறுல அவன் அடிபட்டு இறந்துருக்கான். அப்போ நீ சொல்றது உண்மையா? இல்லைண்ணே, யுகம்தான். அப்படிதான் நடந்திருக்கணும். எதை வச்சு நீ சந்தேகப்படுற? கிருஷ்ணா ரூமை நான் சோதனை போட்டப்ப அவ ரூம்ல உடஞ்ச வளையலும் ரத்தக்கரையும் தடைமா கிடைச்சிது. ரத்தக்கரை டெஸ்ட்டுக்கு அமிச்சிருக்கேன். ரிசல்ட் வந்தா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். ஒருவேளை நீ சொல்ற மாதிரி கிருஷ்ணா லீலாவை கொண்டிருந்தா அப்ப லீலா பாடி என்னாச்சு? அப்புறம் கிருஷ்ணா எப்படி ரயில் அடிபட்டு செத்தான்? கிருஷ்ணா லீலாவை பிளான் பண்ணி கொல்லலன்னு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட தகராறுல
லீலா விழுந்து அடிபட்டு இறந்துருக்கணும். அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண இவன் எங்க தான் மாட்டிக்க போறோன்ற பயத்துல ரயில்ல விழுந்து தற்கொலை பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி எத்தனை கேஸை நம்ம நியூஸ்ல பார்த்துருக்கோம். இது எல்லாமே என் போலீஸ் புத்தியோட சந்தேகமும் யூகம் மட்டும்தான். பிளட் ரிசல்ட் வந்தாதான் நடந்த உண்மை என்னங்கிறது தெளிவா தெரிய வரும். ஓ, அப்போ நம்ம லீலாவை தேட வேண்டாம்னு சொல்றியா? நான் அப்படி சொல்லலைண்ணே. பிளட் ரிசல்ட் வர வரைக்கும் நாம லீலாவை தேடுற முயற்சியை கைவிட வேண்டாம். தேடிக்கிட்டு இருப்போம். ரிசல்ட் வந்த உடனே நான் மூவ் பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கிறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. குறிப்பாக அன்னைக்கு கூட தெரியக்கூடாது. ரகசியமாகவே இருக்கட்டும். சரி. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வந்துருவோம்மா. ஆமாம்மா. நீ ஆர்த்தி எல்லாம் கரைச்சி ரெடியா வையன்னா. இதான் இப்போ செட்டில் பண்ணிட்டு வர வேண்டியதுதான். ஆமாம், டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்கடி. கார்ல ஏறி வர வேண்டியதுதான். வந்துருவோம் நாங்க. ஆமாம்மா. சரி. சரி, ஓகே. அக்கா, செடிங்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொன்னோம். ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. நீயாவது மாப்பிள்ளை கொஞ்சம் சொல்லுக்கா. மீனா உடம்பு நல்லபடியாக குணமாற வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு எங்கள் வீட்டில் இருக்கட்டுமேக்கா. ஆமா அண்ணி, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? மாப்பிள்ளை கிட்ட சொல்லி மீனாவை எங்களோட அனுப்பி வைங்க. என்ன ஷாம்லா அது? நீயும் சரி தம்பியும் சரி 2 பேரும் மீனாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுலே குறியா இருக்கீங்க. நாங்க ஜாக்கிரதையா பாத்துக்க மாட்டோமா அவளை? ஐயோ, இல்ல உங்க வீட்டுல இருக்கிற வசதியை விட எங்க வீட்டுல குறைவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லக்கா, எதுக்காக உங்களுக்கு வீண் கஷ்டங்கிறதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி ஒன்றும் இல்லைக்கா. அங்கிள், நீங்கள் இப்படி பேசுகிறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பொண்டாட்டியோட சுகதுக்கங்களை பங்கெடுத்துக்கிறவன் தான் உண்மையான புருஷன். பொண்டாட்டிக்கு உடம்பு முடியலனதும் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு உடம்பு சரியானதும் வீட்டுக்கு கூட்டு வந்து குடும்பம் நடத்துறது நல்ல புருஷனுக்கு அழகு இல்லை. நல்லதோ கெட்டதோ என் பொண்டாட்டி நானே பார்த்துக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. மீனாவை நாங்க ஜாகிரதையா பார்த்துப்போம். சரியா? ஒரு நிமிஷம். ஹலோ, என்னடி? என்ன? அதான் சொன்ன இல்லடி, திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருப்பியா? மீனா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோமா? உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கமா. ஆண்டி, கவலைப்படாதீங்க. பிலோவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்பிள்ள. எதுக்கு அங்கிள் இதுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு? என் குடும்ப மானத்தை காப்பாற்றினீங்களே, அதுக்காகத்தான். என்ன அங்கிள் சொல்கிறீங்க? என் பொண்ணு அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டு போதையில் தான் நிதானம் இல்லாமல் தவறு விழுந்திருக்காங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா என் குடும்பமான காற்றுல பறந்துருக்கும். நடந்த உண்மையை வெளியே சொல்லாமல் என் பொண்ணு தவறி தான் விழுந்திருக்கான்னு சொல்லி என் குடும்ப மானத்தை காப்பாற்றிட்டீங்களே, அதுக்கு தான் மாப்பிள்ள தேங்க்ஸ். என்ன அங்கிள் என்னென்னவோ சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படிலாம் எதுவும் நடக்கல. ஃபிலோ தவறி தான் கீழே விழுந்தா. போதும் மாப்பிள்ள, இதுக்கு மேலே போய் சொல்லி சமாளிக்காதீங்க. இவளுக்கு இப்படி அடிபட்டு போச்சு. இவ எதிர்காலம் பாதிக்கப்படுமோன்னு சந்தேகப்பட்டு இவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை எல்லாம் எடுத்து பார்த்தேன். அப்பதான் இவ போதையில தான் தவறு விழுந்திருக்காங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். பாத்தியாடி, பாத்தியாடி மாப்பிள்ளையே, உனக்கு எப்பேற்பட்ட புருஷன் கிடைச்சிருக்காருன்னு பாத்தியா? இதே வேற ஒரு ஆம்பளையா இருந்தா உன்னை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனேயே டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க. ஆனா மாப்பிள்ள இப்ப வரைக்கும் எங்க கிட்ட கூட நீ போதையில தான் கீழே விழுந்தங்கிற விஷயத்த மறைக்கிறார் பாத்தியா? இனிமேலாவது மாப்பிள்ளைய புரிஞ்சு நடந்துக்கமா. மாப்பிள்ள, நான் வண்டி கிட்ட நிக்கிறேன், நீ வாங்க. ஷாம்லா வா.
மம்மி இந்த மாத்திரைய 2 உடைச்சு தரேன். நீ சமத்தா வாயில போட்டு முழுங்கிடணும். வேண்டாம் மம்மி, வாயெல்லாம் கசக்கும். அச்சோ, அப்படி சொல்லாதடா. இன்னும் பாரு, ஜுரம் குறையவே இல்ல. அப்படி குறைஞ்சிருந்தா கூட மாத்திரை வேண்டான்னு சொல்லலாம். சரி, கசப்பு தெரியாம இருக்கிறதுக்கு இந்த டானிக்க குடிச்சிடு. வேண்டாம் மம்மி. இல்லடா செல்லம், கொஞ்சமா குடிச்சிடு. வேண்டாம் மம்மி. அப்படி சொல்லக்கூடாதுமா. ஒரே ஒரு முடி குடிச்சிடுற செல்லம், ப்ளீஸ். மம்மி சொன்னா கேப்பல்ல? குடிச்சிடுறியா? அப்புறமா குடிக்கிறேன். என்ன கவிதா, வாங்க பாட்டி. குழந்தைக்கு உடம்பு சரியில்லையாமே? ஆமா பாட்டி, நேத்துல இருந்து ஒரே ஜுரமா இருக்கு. இன்ஜெக்ஷன், டேப்லெட் எல்லாமே கொடுத்து பார்த்துட்டோம். ஆனா ஜுரம் இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. ஊசி மாத்திரைக்கு குறையலன்னா சாதாரண ஜுரமா இருக்காதே. எனக்கு சந்தேகம் வந்ததுனால தான் இவங்களை கூப்பிட்டு வந்தேன். அம்மா தாயே மகமாயி, 1000 கண்ணுடையாளே மாரியாத்தா, சந்தேகமே இல்ல, இது அவளோட விளையாட்டு தான். என்ன பாட்டி சொல்றீங்க? தாடைக்கு கீழே 2 பக்கம் வீங்கி இருக்கு பாரு. மெல்ல அம்மா போட ஆரம்பிச்சிருக்கு. இது விளையாட்டம்மே. ஊசி மாத்திரையெல்லாம் போட்டு இப்படி தப்பு பண்ணிட்டியே. மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்து அம்மா கோவத்தை அதிகப்படுத்துறாத. இதெல்லாம் தூக்கி குப்பையில போடு. இப்படி சோபாவிலலாம் படுக்க வைக்க கூடாது. தரையில வெள்ளை துணியை விரிச்சு அதுக்கு மேல வேப்பலைய போட்டு அதுல தான் படுக்க வைக்கணும். இளநீ, மோர், பழவகை இதெல்லாம் தான் கொடுக்கணும். அப்புறம் எண்ணெயில கடுகு போட்டு தாளிச்சிடாத, அம்மா கோவிச்சுக்குவா. சுத்த பத்தமா இருமா. கண்டவங்கள வீட்டுக்குள்ள விட்டுறாத. வயசானவங்களாம் சாமியோட சேர்த்தி, ஆனா வயசு பொண்ணுங்களை விட்டுறாத. இதுக்கு ஏமா அழுவுற? ஒன்னும் இல்ல, பயப்படாத. சரி பாட்டி, நான் போயிட்டு நாளைக்கு வந்து பாக்குறேன். வரையா? ஆமா கவிதா, குழந்தைய உள்ள கூட்டிட்டு போய் வெள்ளை துணி விரிச்சு படுக்க வையே. நான் போய் வேப்பலை பறிச்சுட்டு வந்துடுறேன். அப்பா, ஒரு வார்த்தை அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாமா? வேண்டாம்மா, அவர் பிசினஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு. அவரை எதுக்குமா போய் தொல்லை பண்ணிக்கிட்டு? அந்த அம்மா சொன்ன மாதிரி இது அம்மையா தான் இருக்கான். நீ உள்ள கொண்டு போய் படுக்க வையே, நான் போய் வேப்பலை பறிச்சுட்டு வந்துடுறேன். தேனு, எழுந்துரு. என்ன லைட்லாம் போடாம இருக்கு? மா, என்னம்மா லைட் கூட போடாம இந்த இருட்டுல படுத்துட்டு இருக்க? சாப்பிட்டியா? அவங்க எப்படி சாப்பிட்ருப்பாங்க? உள்ள போய் தட்டும் தண்ணி எடுத்துட்டு வா. அப்படியே இந்த டிஃபன் எடுத்து வை. இல்ல மாப்பிள்ள, எனக்கு வேண்டாம், நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். என்னத்த நீங்க எப்ப சாப்பிட போறீங்க? வீட்டுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறீங்க. சாப்பிடாம கொள்ளாம என்னத்த? இல்ல மாப்பிள்ள, எனக்கு பசிக்கல. ஏமா, சாப்பிடாமலே மாத்திரை போடாமலே இருந்தா உடம்பு என்னமா ஆகுது? எனக்கு என்ன பயமா இருக்குடி. என்னம்மா, என்ன பயமா இருக்கு? ஏதோ ஒரு கோவத்துல அவ செத்துட்டா, அவளை தலைமுழுகிட்டேன்னு சொன்னேன். வாஸ்தவம் தான். 10 மாசம் நான் சுமந்து பெத்தவடி. ரத்தத்தை பாலாக்கி கொடுத்தவ. அந்த படுபாவி நம்ம எல்லாருக்கும் துரோகத்தை பண்ணிட்டு ஒரு அயோக்கியனை நம்பி போயிருக்காளே. ஏற்கனவே அந்த கிருஷ்ணா அவளை யாருக்கும் பங்கு போடுறதுக்காக ஏமாத்தி கூட்டிட்டு போனவ. இப்ப மறுபடியும் அவளை நம்பி போயிருக்காளு. அந்த படுபாவி வாழ வைக்க கூட்டிட்டு போனானோ
இல்ல அவளை பாழங்கடத்துல தள்ள கூட்டிட்டு போயிருக்கானோ தெரியல மாப்பிள்ள. எனக்கு பயமா இருக்கு. எப்படியாவது அவங்க 2 பேரையும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருங்க. கிருஷ்ணா ரூம்ல இருந்து எடுத்தோமே, அந்த பிளட் ரிப்போர்ட் வந்துருச்சா? வந்துருச்சு சார். ஆனால் அது லீலாவோட பிளட் இல்லை சார், கிருஷ்ணாவோடது. இளவரசி நில்லு. எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. சொல்லு இளவரசி. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இந்த ஆசிரமத்துல தான் இருக்க போற. குழந்தைக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எதனால ஃபீவர்? ஜாண்டிஸ் முத்தி போய் லிவர் அஃபெக்ட் பண்ணிருக்கு. Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.